ஒரு 3000 2500 பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டோடு வந்துடும். அதாவது ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 1500 2000க்குள்ளே வரும். நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் லவர் அல்லது ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்தாங்கன்னா 2 வருஷத்தில் இந்த ஊட்டி எப்படி இருக்குன்னு தெரியல சார் சொல்கிறாரு. அது சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு வந்து ஃப்ரீயாக தான் நாங்களாம் போய் பார்த்துருந்தோம் போன வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30 ரூபா போட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஹோட்டல் தங்குற ஐடியா இருக்கிறவங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக் ஹவரில் போவாங்க. அதாவது 2 நாள் 3 நாள் முன்னாடி போகும்போது அதிகமான அமௌண்ட்டு போடுவாங்க இல்லையா? அது போல் இல்லாமல் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஹோட்டல் போனாலும் உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் தரக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அது 2 விதமான ஹோட்டல் இருக்குது. அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் நான் தங்கின ஹோட்டலை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயக்ரா ஃபால்ஸ். ஸோ பயக்ரா ஃபால்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய சைட் சீயிங் என்னென்ன இருக்குன்னு பற்றியும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே நேரத்தில் ஊட்டியில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம், அதாவது நிறைய டிக்கெட்ஸ்லாம் விலை ஏற்றிருக்காங்க. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வருவாங்களா இல்லைன்னு தெரியல. எல்லா வித டிக்கெட்ஸும் ஏற்றி வச்சுருக்காங்க. சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் மனசு கஷ்டமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஊட்டிக்கு வர ஐடியா இருந்தீங்கன்னா சிலர் எதிர்பார்க்கலாம், சிலர் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எதிர்பாராத நிறைய விஷயங்களும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது, சில கஷ்டப்படுற விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ். இப்போ நான் இப்போ தங்கியிருக்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா தர்ஷன் ஹோட்டலில் தங்கியிருக்கேன். இந்த தர்ஷன் ஹோட்டல் நான் சூஸ் பண்ண காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு ஹோட்டல் தங்குறோன்னா அங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இல்லையா, நம்ம தமிழ்நாடு டூரிசம் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. 2500 அதுக்கு வந்து வாங்குகிறாங்க. ஒரு சாதாரண ஒரு டீலக்ஸ் ரூமுக்கு வந்து 2500 வரைக்குமே வாங்குறாங்க. இதே பார்த்திங்கன்னா மயூரியா சுதர்ஷன், இப்போ வந்து கர்நாடகா கார்டனில் இந்த ஷூட் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கர்நாடகா கார்டன் வந்து மயூரியா சுதர்ஷன் ஒரு ஹோட்டலோடைய லிங்க்டு. இன்கேஸ் நீங்கள் மயூரியா சுதர்ஷனில் தங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 2500 ப்ளஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து ஒரு 3000 கிட்ட வரும். ஸோ இது வந்து 2 விதமான ஹோட்டல் நான் தங்கியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த தர்ஷன் ஹோட்டலில் தங்கிறதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் நிறைய விதமான அம்யூனிட்டிஸ் அதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு இறங்கி போனோம்னா அது ஒரு சைட் சீயிங் அவங்க கவர் ஆகிடும். த்ரெட் கார்டன் நமக்கு கீழே தான் இருக்குது. ஸோ 2 விதமான சைட் சீயிங் அங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் இது யோசித்து இது பிளான் பண்ணேன். ரெண்டாவது, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஃபுட்டு நீங்கள் வந்து லஞ்சு அல்லது பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க அதிகமான அமௌண்ட்டு தராங்க. அதாவது நிறைய விதமான வெரைட்டி வச்சுருக்காங்க. அதாவது ஜூஸ் ஆனாலும் ஜூஸில் 2 விதமான வெரைட்டிஸ், காஃபி, டீ வேணுவங்க, ப்ரெட் வேணுவங்க, இட்லி, நம்மளோட சவுத் இண்டியன்ஸ் மீல்ஸ் எல்லாமே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோனா சாப்பிட்லாம், நம்ம விருப்பம் தான். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு தோசை, ஆனியன் தோசை அது போல் வேணும்னு நீங்கள் கேட்டாலும் அதை உங்களுக்கு பண்ணி தராங்க. ஸோ நிறைய விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்குது. அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், கிட்டத்தட்ட 4 ஸ்டார் ஹோட்டல் தான் அது. ஒரு 5 ஸ்டார் அம்யூனிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல விதமான ஃபுட்டுலாம் அங்கே இருக்குது. ஃபயர் கேம்ப், எந்த ஹோட்டலில் நீங்கள் ஒரு புக் பண்ணாலும் ஒரு ஃபயர் கேம்ப் போடுறாங்கனாவே அதுக்கு தனியாக வந்து சார்ஜஸ் கொடுங்க, 1000 கொடுங்க, 2000 கொடுங்க ஏமாற்றுவாங்க. ஆனால் தர்ஷன் ஹோட்டலில் அது இல்லை. நாங்கள் போகும்போது ஃப்ரீயாகவே எங்களுக்கு சொன்னாங்க, சரி உட்காருங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு காஃபி நாங்கள் சாப்பிட்டு அப்படியே நீங்கள் ஃபயர் கேம்புக்கு உங்கள் ஃப்ரீயாகவே எங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் லவர் அல்லது ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்தாங்கன்னா நீங்கள் தர்ஷன் ஹோட்டல்லேருந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும். உங்களுக்கு போட் ஹவுஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ வியூஸும் சூப்பராக இருக்கும். ஸோ தர்ஷன் ஹோட்டல் நான் சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இது ஒன்று. இது மயூரியா சுதர்ஷன்லேயும் இதே இது இருக்குது. அதில் என்ன ஒரு மயூரியா சுதர்ஷனில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் கார்டன், இந்த கார்டனுக்கு வரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்க வெளியில் ஆளுலேருந்து உள்ளே வரணும்னா. இதுவே நீங்கள் மயூரியா சுதர்ஷனில் ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஃப்ரீ. உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம், யாரும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அட்டாச்சு வித் அந்த ஹோட்டல் ரூம்ஸோடு இருக்கும். நீங்கள் அப்படியே இறங்கி வந்துடலாம். காலையில் ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு ஜாலியாக இறங்கி வந்துடலாம். ஆனால் அதர் பீப்புள்ஸ் வரணும்னா இங்கே 9 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ ஓப்பன் வந்து 9 மணி ஆகும். ஸோ மயூரியா சுதர்ஷன்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க, நீங்கள் வரத்தா இருந்தால் அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தர்ஷன் ஹோட்டல்லையும் விஷயம் இருக்குது. மக்கள் விஷயம் என்னென்னு பார்க்குறோன்னா 2500 3000 நம்ம யோசிப்போம். ஆனால் சாதாரண ஒரு 1500 ஹோட்டலில் நீங்கள் போய் தங்கிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டும் சொன்னது வெளியே தான் வாங்கி சாப்பிட வேண்டியது இருக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய சில விதமான அம்யூனிட்டிஸ், நான் சொல்லக்கூடிய அம்யூனிட்டிஸ்லாம் அங்கே இருக்காது. ஆனால் தர்ஷன் ஹோட்டலில் இருக்குது. இந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல. அப்போ தர்ஷன் ஹோட்டலில் வேறு என்ன இங்கே மைனஸ், வேறு என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்க்ளூடட், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு லஞ்சோ அல்லது டின்னரோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு சாப்பிட்ற ஐடியா இருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 adults 1 kids நீங்கள் இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபா கிட்ட வந்துடும். ஏன்னா ஒரு வேலைக்கு 500 600 செலவாகும். எந்த டிஷ்ஷை எடுத்துக்கிட்டாலும் 300 மேலே தான் இருக்கும். சாதாரண சப்பாத்தி எடுத்தாலும் 50 தான் இருக்கும். ஸோ குறைஞ்சது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 rupees ஒரு நான், அதுதான். ஸோ அதனால் நீங்கள் தர்ஷன் ஹோட்டலுக்கு பிளான் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா
நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோட பிளான் பண்ணிக்கோங்க. வெளியில் சாப்பிட்றது வந்து ஈவினிங்கில் வெளியில் பார்த்துக்குங்க, இல்லாட்டி மதியத்தில் வெளியே பார்த்துங்க. ஸோ தர்ஷன் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அந்த இன்க்ளூடட் கொடுக்குறதுனால அது ஓகேன்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து நான் பிளான் பண்ணி தங்கினேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சைட் சீயிங் நான் பிளான் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் பயகரா ப்ளஸ் உங்களுக்கு முதுமலை போகிறதா இருந்தால் 2800 கேட்டாங்க. ஸோ நான் அதுக்கு பிளான் பண்ண வேண்டாம், 2800 முடியாது. நம்ம முதுமலையில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரியோ அல்லது அந்த மான் புலியெலாம் காட்டுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறது 2 விஷயம் தான். ஒன்று யானை இருக்கும், அப்புறமா மான் இருக்கும், நிறைய குரங்கு இருக்கும். இதுதான் வந்து முதுமலையில் இருக்கிறது. ஸோ நான் நிறைய வந்துருந்ததுனால அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பயகராவோட போயிடலான்ட்டு பயகராவுக்கு பிளான் பண்ணேன். பயகராவில் பிளான் பண்ணிட்டு போகும்போது அங்கே தான் நிறைய விஷயமே. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மரங்கள் காணும். வாழ்க தமிழ் கண்ணுக்கு எதிரே வெட்டுறாங்க. என்ன ரீசன் கேட்டால் ப்ராப்பரான ரீசன் தெரியல. அந்த டிரைவருங்கெலாம் புலம்புறாங்க. சார் இன்னும் 2 வருஷத்தில் இந்த ஊட்டி எப்படி இருக்குன்னு தெரியல சார் அவர் சொல்கிறாரு. அது சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த ஊட்டிக்கு நான் வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நான் வருவேன். இந்த விஷயங்கள் பார்க்கும்போது பயகரா ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் லாஸ்ட் டைம் யாராவது ஊட்டி வந்திருந்தீங்கன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப வருத்தப்படுவீங்க. அங்கங்கே மரமே இருக்காது. அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் நிறைய மரம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் காணும். அந்த வெயிட்டிங் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வியூக்கு இருக்கும். அவர் வச்சுருந்தா ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்க. அது பக்கத்துலேயே நிறைய மரம் இருந்துச்சு, சூப்பராக இருக்கும். நிழலுக்கு நிறைய பேர் உட்காருவாங்க. அங்கேயும் மரத்தை காணும். வாழ்க தமிழ் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இது எதனால் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. அங்கே நாங்கள் பயகரா போகும்போது எங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம், நல்ல தண்ணி இருந்தது, நல்ல ப்ளசண்ட்டாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. கொஞ்சம் வாக் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஸோ வாக் பண்ணி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் வாங்க தந்தால் பிளான் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது நீங்கள் சாதாரண ஒரு 4 துண்டு தர்பூசணி, வாட்டர்மெலன் 40 ரூபா, ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாமே காஸ்ட்லி தான். உங்களுக்கு தெரியும் வெளியில் போகிற எவ்வளோ காஸ்ட்லி ஆகும் சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு வாங்க. சைட் சீயிங்க்கு இவ்வளோ பைசா செலவாகுமே அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் கேபை கட் பண்ணிவிடுங்க. கேபு சில பேருக்கு வாமிட் சென்சேஷன் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேக்கு அந்த பயகராக்கு மட்டும் தான் பிளான் பண்ணேன். அடுத்து நான் போகிற தொட்டபெட்டா மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோவில் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே என்னென்ன சைட்சீயிங்லாம் இருந்தது, அங்கே என்னென்ன பார்த்தோம், அதுக்கப்புறமா நான் போட் ஹவுஸ் வந்தோம். போட் ஹவுஸில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது, அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம், குழந்தைங்கள கொண்டு போனால் ப்ளே பண்ணுறதுக்கு அங்கே என்னென்ன விஷயங்கள் இருந்தது. என் பொண்ணு 2-3 ப்ளே பண்ணி நிறைய வின் பண்ணாங்க. ஸோ அதுபோல் நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ சுவாரஸ்யமான இன்னும் நிறைய தகவல்லாம் அதில் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கக்கூடிய கர்நாடகா கார்டன் நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஏன்னா நீங்கள் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் பற்றி நான் சொல்லணும்னா சாதாரண விஷயங்கள்லாம் இன்னும் உங்களை டெவலப் பண்ணியிருந்தாக்குறாங்க. ஸோ அந்த பொட்டானிக்கல் கார்டனில் என்ன இருக்குன்னு பற்றி பார்க்க போகிறோம். இந்த கர்நாடகா கார்டனில் என்னென்ன இருக்குன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களோட கவர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஊட்டிக்கு வரதா இருந்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயம். நீங்கள் ஹோட்டலில் எடுக்க தந்தால் ஒரு 3000 ரூபா 2500 பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டோடு வந்துடும். அதாவது ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு தர்ஷன் ஹோட்டல் ஓகே சொல்ல முடியும். இது வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி பண்ணிங்கன்னா கம்மியாகவே முடிஞ்சிடும். நீங்கள் பீக் ஹவரில் வந்தீங்கன்னா 4000 5000 வரும். அதனால் இதை யோசிச்சுக்கிங்க. இல்லைங்க மயூரா சஜஷன் எடுத்திங்கன்னா இந்த கர்நாடகா பார்க்கு உங்களுக்கு இன்க்ளூடட், அதனால் அதை பார்த்துங்க. ரூம்ஸு சுமாராக தான் இருக்கும், அதான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு டூரிஸ்ட்டுமே எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னா எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம். அதுவும் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் தான் வரும். ஸோ 2000 ரூபா 2500 இந்த ப்ரைஸ் வருது. 1500 நீங்கள் ஒரு ஹோட்டல் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா ஹோட்டல் கார்னினேஷன் ஒன்று இருக்கும், நான் போடுறேன். ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. இது நல்ல ஹோட்டல். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 1500 2000 வரும். ஸோ இது வந்து ஆனால் ஃபுட்டு வராது, அதுதான் சொல்கிறேன். ஃபுட்டு சேர்த்தாவே அந்த 500 சேர்த்துருவாங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும், நல்ல ஒரு ஹோட்டல் தான். நீங்கள் அப்படி பார்த்தா தான் அது பிளான் பண்ணிக்கோங்க. ஊட்டிக்கு வரதா இருந்தீங்கன்னா ஏமாற்றம் தரக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மரங்கள் கிடையாது. தண்ணி பாட்டில் 1 பாட்டில் 2 பாட்டிலாம் நீங்கள் 2 லிட்டர் 1 லிட்டரில் கொண்டு வர முடியாது. 5 லிட்டர் மட்டும்தான் அங்கே தராங்க. 2வது விஷயம், ஊட்டியில் நீங்கள் வந்தால் ஏமாற்றம் அடைவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே போடக்கூடிய சார்ஜஸ் அதிகம். பைன் ஃபாரஸ்ட் வியூ, அந்த வியூ அதுக்கு வந்து ஃப்ரீயாக தான் நாங்களாம் போய் பார்த்துருந்தோம் போன வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30 ரூபா போட்டாங்க. இது போல் நிறைய இடத்துல ரேட் அதிகமாக்கிட்டாங்க. அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸ், கிட்ஸுக்கு 50 ருபீஸ், இது போல் எல்லா இடத்துக்கும் போட்டாங்க. நீங்கள் ஒரு 10,000 ரூபா எடுத்து வந்தால் ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாம் பிளான் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு 5000 கிட்ட வந்துடும். ஸோ சாதாரண இந்த 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா கணக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் வருத்தா இருந்தீங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இல்லைங்க எனக்கு லோக்கல் டூர் கம்மியாகவே பார்க்கணுன்னா ஆட்டோவில் சுற்றிக்கிங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றொரு வீடியோவில் நம்ம ஊட்டியை பற்றி இன்னும் தகவல் இருக்குது. ஸோ போட் ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறமா வந்து உங்களுக்கு தொட்டபெட்டாவுடைய ஸ்பீக் ஹவுஸ் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கர்நாடகா கார்டன், இப்போ நான் இருக்கக்கூடிய கர்நாடகா கார்டன் எங்கே தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன், அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறமா இங்கேருந்து நான் ட்ரெயின் மறுபடியும் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரெயினில் போயிட்டு மறுபடியும் மேட்டுப்பாளையம் இறங்குறேன். அங்கேருந்து அப்போ தான் ட்ரெயினில் போகிறேன். ஸோ அதோடைய தகவல்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிரோஜமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.